திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த பகுதியில் விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருக்கின்றார்கள். இந்த குறுவை சாகுபடி செய்திருக்கின்ற விவசாயிகள் அவருடைய நிலத்தில் அறுவடை செய்யப்பட்டு அந்த நெல்லை எல்லாம் விற்பனை செய்வதற்காக ஆங்காங்கே இருக்கின்ற அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்கின்ற ஒரு சூழ்நிலையில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்யவில்லை. அதனால் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மணிகளை சாலைகளை ஒட்டி வைத்து சுமார் 20 நாட்கள் காவல் காத்து வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மழை காலம் இருக்கின்ற காரணத்தினாலே தொடர் மழையால் அந்த நெல் மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். நான் காலையில் இருந்து இப்பொழுது மதியம் வரை பல இடத்திற்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றேன். இங்கே ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் என்னோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் முதலிலே தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் அங்கு இருக்கின்ற நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு சென்று திறந்த வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் வேதனையோடு இனத்திலே தெரிவித்தார்கள். நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே 20 நாட்கள் நெல்மணிகளை திறந்த வெளியிலே கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் மழை காரணத்தினால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கின்றோம் என்ற செய்தியெல்லாம் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். அதேபோல் காட்டூரில் மட்டும் 5000 மூட்டைகள் எடை போட்டு அந்த டிபிசி குடோனில் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் விவசாயிகள் சுமார் 4000 மூட்டை நெல்மணிகளை ஆங்காங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். சாலையோரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை இந்த அரசாங்கம். அதேபோல் மூத்தியம்மாள்புரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே நேரடி கொள்முதல் நிலையத்தில் 6000 மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுக்கின்றன. அதையும் குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை. அதோடு விவசாயிகளிடமிருந்து சுமார் 4000 மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை 8000 மூட்டை அந்த டிபிசி அங்கே இருப்பு வச்சிருக்கிறாங்க. அதையும் அங்கிருந்து குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை. அங்கே இருக்கின்ற விவசாயிடமிருந்து 7500 மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க. திறந்த வெளியில் அவர்களெல்லாம் அந்த நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். மழையில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாகி இருக்கின்றது. அதே போல் செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமார் 7200 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டைகளும் குடோனுக்கு எடுத்து செல்லவில்லை. இன்னும் விவசாயிடமிருந்து 8000 மூட்டை கொள்முதல் செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்கங்கே குவியலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள் விவசாய பகுதி மக்கள். இந்த நாங்கள் பார்த்த ஒரு 4 இடம், அதோட வழியில் 100 இடத்தையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த 5 இடத்துலையுமே
இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு 800லேருந்து 900 மூட்டை தான் எடை போடுறாங்க. அது இந்த 10 நாட்களில் எடை போடவே இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது. நெல்மணிகள்லாம் குவிச்சு வச்சுருக்கிறோம், கொள்முதல் செய்யவே இல்லை. இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்கிற நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசியில் இந்த அந்த விவசாயிகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும். இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லேயே அப்படியே இருக்கிற காரணத்தில் கொள்முதல் செஞ்சால் அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாயிய பிரச்சனை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு விவசாயிகள் 15 நாட்களாக, நான் சட்டமன்றத்தில் பேசியது 15 நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள். அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணிகளை குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாகி கொண்டிருக்கின்றது. உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளையெல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார், நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன், நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் 1000 மூட்டைகள் எடை போடப்பட்டது. அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் 800 மூட்டை தான் எடை போட்டுட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பதில் இருக்கின்ற ஒரு லோன்மேனை கேட்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு 800லேருந்து 900 மூட்டை தான் நாங்கள் கொள்முதல் செய்கிறோன்னு சொன்னோம். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இது விவசாயிக்கு விரோதமான செயல், இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது. இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த விவசாயிகளிடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க. சில பெண்மணி அழுகிறார், நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன், இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு தான், அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரை நடவு செய்து அறுவடை செய்து அந்த நெல்மணி கொண்டாந்து குவிச்சு வச்சுருக்கிறேன். 20 நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன், நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முதலத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம், இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம், இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நிலெல்லாம் முளைச்சி போச்சு, இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே நீங்கள் படம் பிடிச்சிருக்கிறீங்க. கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இது மிக கொடுமையான செயல். எனக்கு உணவு உற்பத்தியை பெருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் உணவு உற்பத்தியை பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிடத்திலிருந்து நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கையிலாகாத தனமாகத்தான் நான் பார்க்குறோம். எவ்வளோ சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேலே நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கும் என்பதையும்
நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்றைக்கி மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனால தான் நாங்கள் முழுமையாக கொள்முதல் செய்ய முடியலன்ற ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசி நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாமல் அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் இந்த லோட்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் அந்த லோட்மேனை கேட்கின்ற பொழுது எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பலை. அந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எப்படி இங்கே இந்த நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல் இன்றைக்கு அமைச்சர் சொல்கிறாரு வேளாண் பட்ஜெட்டில் என்ன போட்டுக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் மானிய கோரிக்கை நடக்கும், அதில் இருக்கிறது தான் அப்படியே வேளாண் பட்ஜெட்டில் இருக்குது. விவசாய வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 2020 2021 பக்கம் 4.5%. திமுக ஆட்சியில் 24-25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துறைய வளர்ச்சி அவ்வளோதான் இருக்குது. அதே போல் இன்றைய முதலமைச்சர் தருமபுரி மாவட்டத்துக்கு சென்று அதியமான் கோட்டைக்கு போனார். அங்கே விவசாயிகள் எளிதாக தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடன் பெறலாம், ஆன்லைன்லேயே இன்னும் விண்ணப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்கே ஒரு துவக்கி வச்சுட்டு வந்தார். தமிழகத்தில் சுமார் 4450 இன்றைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது. இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி திறந்து 2 மாதம் ஆச்சு. ஏன்னா அது பயன்பாட்டுக்கு வரல. எல்லாம் ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நடப்பாண்டு 3 மடங்கு விளைச்சல் அதிகமாக இருந்த போது கொள்முதல் அதிகமாக பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்ச ஆதார விலையை உயர்த்தி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க சார். அதாவது ஆதார விலை ஏற்றிருக்கேன்னா இடுபொருள் விலை ஏறிடுது இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நானும் ஒரு விவசாயியாக இருக்கிறேன். ஆக இன்றைக்கி செலவுக்கு இடுபொருள் செலவு அதிகமாகி போச்சு. இன்றைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஒழிய கணக்கு பார்த்தா பழைய விலை தான் கிடைக்கும். விவசாயிகளுக்கு அந்த இடுபொருள் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால எவ்வளோ தான் உயர்த்தி கொடுத்தாலும் 2021 என்ன லாபம் கிடைக்குதோ அதே லாபம் தான் இப்பவும் கிடைக்கும் விவசாயிக்கு. ஒன்றும் அதிகமாகலாம் கிடைக்க போகிறதில்ல. அதைத்தான் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுவுமே இவர்கள் சொன்னது 2500 ரூபா ஒரு குவிண்டால் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வரல, இன்னும் குறைவாக தான் இருக்குது, முழுசாக கொடுக்கல. கரும்புக்கு 4000 ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க ஆதார விலை, 8.5% ஆதார விலை, அதுக்கு 4000 அதுவும் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் கணக்கிட வேணும். அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகம் கணக்கிடணும். அங்கே இருக்கிற வேளாண்மை துறை அதிகாரிகள் எவ்வளவு டெல்டா மாவட்டத்தில் எவ்வளோ குருவி சாகுபடி பயிர் செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ விளைச்சல் இருக்கணும்னு அதை கண்டறிந்து அதற்கு தக்கவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் விவசாயிகள் இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் எதுவுமே செய்யலை, எதுவுமே கண்டுக்கலை. இன்றைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்போ அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வேண்டிய நெல்லை கொள்முதல் செய்யணும். அப்படி செஞ்சால் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகவும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நனைந்து மூட்டை பூரம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் பூரம் வீணாக போச்சு. அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி. அது மட்டும் இல்லை, நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சிருக்குது. பல மூட்டைகள் எல்லாம் நீங்கள் ஊடகம்லாம் வந்தீங்க பார்த்தீங்க. அதுவும் இன்றைக்கி மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏற்றுக்கிறது? அரசாங்கம் தானே ஏற்றுக்கணும். அப்போ நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியாக இருந்தால் இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்கிறாங்க. கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையாக பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம்.
இன்சூரன்ஸ் கொடுக்குறதில்ல, நிவாரணம் கொடுக்குறதில்ல. அந்த இடத்துல தாழ்வான இடங்கள்ல சில இடங்கள்ல குறைஞ்ச அளவு மழை பெஞ்சாலே அதிக அளவு இன்னமும் தண்ணி தேங்கி இருக்குன்னு தான் அங்க போய் மக்கள் சொல்றாங்க. நீங்க பல இடங்கள்ல ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அங்க உள்ள மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட? அதாவது மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பல நாட்கள் நாங்கள் கொண்டு வந்து நேரடி கொள்முதலுக்கு முன்னாலேயும் சாலையிலும் குவிச்சு வச்ச நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. இதுதான் மிக மிக முக்கியமாக இருக்குது. அதோட அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து நிவாரணம் கொடுத்தோம். புயல் வெள்ளம் இப்படி பண்ண இயற்கை சீற்றத்தால் பேரிடி வருகின்ற காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்தால், விளைச்சல் சேதமடைந்தால் அதற்குண்டான நிவாரணம் கொடுத்தது அதிமுக அரசு. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தான் அதிகமாக இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக அதிகமாக இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தந்த அதிமுக அரசாங்கம். அது மாதிரி விவசாயிகள்லாம் நான் போய் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் விவசாயிகள் இன்றைக்கு அரசாங்கத்தை கோரிக்கை வச்சுருக்கோன்னா எங்களுக்கு இது மாதிரி பல முறை இப்படியும் பாய்ச்சிருக்கு இந்த ஆட்சியில், எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நிவாரணம் கிடைக்கலன்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. ஊடகத்தில் கூட பதிவு பண்ணிக்கிறீங்க. சார், டிபிசியில் நடக்கக்கூடிய சடலில் கூட முறைகேடு நடந்திருக்கு. அது லாரி ஒப்பந்தங்களில் நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு அங்கே இருக்க ஊழியர்களே சொல்கிறாங்க. அதை பற்றி கருத்து சொல்லுங்கள் சார். இருக்கிற மூட்டை முக்கியம் இதுதான். இப்போ இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும். இதை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற மூட்டையை எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சிட்டு இருக்கிறான், கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கிறான். இன்றைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான். இன்றைக்கி இதெல்லாம் போய் தோண்டி எடுத்தோமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது. முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்றைக்கி திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். ரெண்டாவது, இந்த மழையால் இந்த நெல்மணிகள்லாம் முளைத்திருக்குது. அந்த விவசாயிகள் யாரெல்லாம் இந்த நெல்மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். இன்னொன்று, இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரிருந்த நெற்பயிர்கள்லாம் முளைச்சி போச்சு, அந்த வயல்லையே முளைச்சிட்டுது நெல்மணிகள்லாம். அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிந்து அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வழங்க வேண்டும். தமிழகத்தில் முறையான பயிர் பாதுகாப்பு இளம்பயிர் முடியுது. முறையான பயிர் பாதுகாப்பு திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. இந்த இடத்துல கூட ஒத்து வராதுங்கிற மாதிரி தான் விவசாயிகளோட கருத்து இருக்கு. அதாவது இந்த அரசாங்கம் எப்பொழுது அமைக்கப்பட்டதோ, எப்பொழுது ஆட்சிக்கு வந்தோ அதிலிருந்து விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைச்ச மாதிரி தெரியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 2 முறை விவசாயிகள் இந்த வெள்ளச்சேதத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறை நாங்கள் வந்து பயிர் காப்பீட்டு திட்டமாக கொடுத்தோம், இழப்பீடும் கொடுத்தோம். அதாவதுமா அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நல்லா தூர்வாரணும். தூர்வாருகின்ற பொழுது அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும். இந்த ஆட்சியில் முறையாக தூர்வாரில் ஒன்று. இரண்டாவது, பயிர் காப்பீட்டு திட்டம் சொன்னீங்க. அதிமுக ஆட்சியிலிருந்து முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுடைய பயிர் சேதமடைகிறதோ அதெல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் அளிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. இந்தியாவிலேயே அதிமுக ஆட்சியில் தான் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவு விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசு. சார், அதெல்லாம் அவருடைய கருத்து, சொந்த கருத்து. ஒவ்வொரு கட்சி, எங்கள் கட்சியில் இருக்காங்க, ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அதை விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ அதான் நான் சொல்கிறேன்னே, நான் சட்டமன்றத்திலே இதை பேசினேன். போர்க்கால அடிப்படையில் இந்த அரசை துரிதமாக செயல்பட்டு ஏற்கனவே டிபிசியில் அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை உடனடியாக குடோனுக்கு எடுத்து சொல்லி அடுக்க வேணும். அப்படி அடுக்கினா தான் அங்கே அந்த டிபிசியில் வேக்கண்ட் ஆகும், காலியாக இருக்கும். அப்பொழுது தான் விவசாயிகள் இன்றைக்கு திறந்த வெளியில் குவிக்க வைக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை இன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அதை உள்ளே அடுக்க முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.